ஆமா. ரொம்ப, ரொம்ப கேவலமான ஒரு கலியுகத்தில தான் வாழ்றோம். யாரு நல்லவங்க, யாரு நம்மள யூஸ் பண்ணிக்கிறாங்க, யாரு கெட்டவங்க, யாரு உண்மையாவே நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு பிரிச்சு கூட பார்க்க தெரியாத அளவுக்கு நம்மள கன்ஃப்யூஸ்டு ஸ்டேட்லயே தான் இந்த உலகம் நம்மள வச்சுட்ருக்கும். முகத்துக்கு மட்டுமாடா நெறைய பேர் மாஸ்க் போடுறீங்க, நாக்குக்கும் தானே மாஸ்க் போட்டு சுத்திட்டு இருக்கீங்கன்னு தான் எனக்கு கேட்கணும்னு தோணும். அவ்ளோ இனிக்க இனிக்க பேசுவாங்க. நீங்க பண்ற தப்ப கூட உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. நீங்க பண்ற எல்லாமே வேற லெவல் சூப்பர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்க வளரணும்னு நெனைக்கிறவங்க யாருமே இந்த மாதிரி உங்ககிட்ட பேச மாட்டாங்க. உங்க மூலமா அவங்க வளர்றதுக்காக மட்டும் தான் இப்படி இனிக்க இனிக்க உங்கள எப்பயுமே பாசிட்டிவ் சைட்லயே வச்சுட்ருப்பாங்க. ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட் சொல்லட்டுமா? உங்க மூஞ்சி மேல நீங்க பண்ற தப்ப சொல்றவங்க தான் உண்மையான உங்களோட சப்போர்ட்டர். நீங்க வளரணும்னு நெனைக்கிறவங்க. அதேபோல தைரியமா எல்லாத்தையும் சொல்லிட்டு அடுத்து மூஞ்சில முழிக்காம போறவனும் நல்ல நண்பன்லாம் இல்ல. ஒரு திருக்குறள் கூட இருக்கு. "நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு." இதோட அர்த்தம் என்னன்னா, நீங்க கேட்கறதுக்கு உங்க காதுக்கு இனிமையா இருக்கிறத சொல்றது மட்டும் நண்பனோட வேலை இல்ல. நீங்க பண்ற தப்பையும் தைரியமா சுட்டி காமிச்சுட்டு உங்க கூடயே இருக்கிறவன் தான் உண்மையான நண்பன். சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பாய்.